Hallelujah. Blessed be the name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What a wonderful day. What a wonderful moment. என்ன ஒரு அருமையான காலை வேளை இது. கர்த்தருக்குள்ளாக நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறது. We welcome you to worship the Lord together, all the saints of God, the family of God, தேவனுடைய குடும்பத்தாரை சார்ந்த அனைவரும் கர்த்தரை நாம் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க இந்த வேளையில் அழைக்கின்றோம். You are welcome as we join together at Word of Life Center to hear the words of life from the Lord. Word of Life Centerல இருந்து தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க இந்த வேளையில நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். As you worship, and the worship comes from the deep within your heart, let me tell you this, that God receives our worship. தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பி வருகிற ஒவ்வொரு துதிகளையும் கர்த்தர் இன்பமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு இன்பமாக சுகந்த வாசனையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். In this moment, we want to move on to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தொடர்ந்து செல்ல போகிறோம். There are a couple of things that we have been looking, all right, on the subject of knowing the Christ in you. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. இதுதான் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில ஆராய்ச்சி செய்து வருகிற மிக முக்கியமான காரியம். Now when the Bible says something, we need to pay attention, especially when it relates to Christ. கிறிஸ்துவோடு கூட நம்மளை இணைத்து சம்பந்தப்படுத்தி பைபிள்ல சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் மிக கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியம். Because the life of God are buried within the truth. தேவனுடைய ஜீவன் அந்த சத்தியத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And so it's the way that we listen and understand and grasp that into our spirit by faith. இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு உணர்ந்து நம்முடைய விசுவாசத்துல நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, it will start to generate and create a new thing. நம்முடைய வாழ்க்கையில அது புதுமையான ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And in this moment we just want to look at the Bible. இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லுவோம். As we have seen before, இதுக்கு முன்பாக நாம் பார்த்தது போல, Christ in you, the hope of glory. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிற மகிமையின், சரிங்களா, நம்பிக்கையின் மகிமையாக இருக்கிறார் என்று கொலோசியர் 1:27 இதுதான் நாம் துவக்கமாக பார்த்தது. And today we are going to look at the subject, all right. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். That is Christ in you, the anointed. உங்களில் இருக்கிற கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர். You have to know the Christ that is inside us. நமக்குள்ளாக தங்கி இருக்கிற, நமக்குள்ளாக இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. And we want to look at the scripture. வேத வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். Let's read Colossians 1:27. கொலோசியர் 1:27. All of us are familiar by now by this verse. இந்த வசனத்துல நாம் எல்லாரும் நேரம் நாம் பழக்கப்பட்டிருப்போம். And I believe you have your Bible open and I want you to read it together. உங்க பைபிள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஒன்றாக வாசிக்கும்படி இந்த வேளையில் உங்களை அழைக்கிறேன். Just take your Bible. உங்க பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக வாசிப்போம். Just take your Bible. All right, just take it and quickly we're going to read. நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். And to whom God would make known what is the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்கிறார். Now Paul uses the word mystery not as we do in our day, but in the context of the day and age that he was. இந்த இடத்துல பவுல் ரகசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் அறிந்து புரிந்திருக்கிற அந்த அர்த்தத்தின்படியில் அவருடைய நாட்களில
அவர் இருந்து புரிந்து கொண்ட நாட்களிலே அந்த வார்த்தை. The word mystery in the scripture is a secret, a truth undiscoverable except by divine revelation. ரகசியம் என்று சொல்லப்படுகிறது வேத வசனத்துக்குள்ளாக புதைந்து கிடக்கிற ரகசியம். அதாவது இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்படாத சத்தியம். இது தேவன் அல்ல தெய்வீக குறுக்கீட்டினால் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டால் மட்டுமே இது அறியப்படும் என்று இது விளங்குகிறது. இப்படியாக விளங்குகிறது. It is a fact that cannot be understood in detail without divine help. தெய்வீக உதவி இல்லாமல் இந்த சத்தியத்தை திட்டவட்டமாக நாம் யாவரும் புரிந்து கொள்ள முடியாது. It cannot be known by natural abilities and mental powers. இயற்கையான அறிவினாலோ இயக்க திறமையினாலோ மனித வியூகத்தினாலோ இவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. It was a truth that was hidden in the counsels of God down through the ages and generation until God in his grace chose to make it known to mankind by divine revelation. இந்த சத்தியமானது தேவனுடைய மகத்துவ ஆலோசனைக்குள்ளாக மறைந்திருந்தது. எத்தனையோ காலங்களாக தலைமுறையாக இது மறைந்திருந்ததாம் அவருக்குள்ளாக. ஆனால் தேவன் அவருடைய கிருபையின்படியாக மனிதனுக்கு தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாக இந்த காலகட்டத்தில் அவர் வெளிப்படுத்த அவர் சித்தமானார் என்று இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். Now, it was the truth that was hidden in the counsels of God down through the ages and generations, all right, through the ages and generations until God in his grace chose to make it known to mankind by divine revelation. இந்த ரகசியம் பல தலைமுறைகளாக தேவனுடைய ஆலோசனைக்குள் மறைக்கப்பட்டு தேவன் தமது கிருபையினால் இப்பொழுது மனுகுலத்திற்கு வெளிப்படுத்த அவர் சித்தமானார் என்று சொல்லப்படுகிறார். Now this is important. All right, this truth, it is in Christ. This mystery is in Christ. இந்த ரகசியம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. சரிங்களா? அதுல ஒரு மர்மம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு ஆவியினால் இதை வெளிப்படுத்த சித்தமானார். But God chose to reveal this secret by his spirit. And this is important. And that's what we want to know. All right? Now, in the Bible, in the New Testament, வேத வசனத்துல புதிய ஏற்பாட்டுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். All right? And the Bible says Christ in you, the anointed. உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து, சரிங்களா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Now in the New Testament titles for Jesus of Nazareth, all right, in the New Testament that's what we can read. Now புதிய ஏற்பாட்டுல நாம் கண்டுகொள்ளுகிற சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லி. And in the New Testament this very title for Jesus of Nazareth is given Son of God, Son of Man and Lord. புதிய ஏற்பாட்டுல நசரேயனாகிய இயேசுவுக்கு இப்படிப்பட்ட பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டது. தேவகுமாரன், மனுஷகுமாரன், ஆண்டவர் என்ற தலைப்பு பெயர்கள் அவருக்கு உள்ளதாக நாம் பார்க்கிறோம். Now, however, the title that is given to Jesus most often in the New Testament is one that is familiar to us, but one that we do not understand. வழக்கமாக புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு பெயர்கள் நமக்கு வழக்கமான பெயராக காணப்படுகிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. It is a title called Christ. கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் அந்த தலைப்பு பெயர். Why do I say that we do not understand this title well? இந்த கிறிஸ்து என்ற காரியத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்ளாத இருக்கிறோம். ஏன் புரிந்து கொள்ளாத இருக்கிறோம்? I say it because Christ is used to so often in conjunction with Jesus that we tend to think of it as his last name. நல்லா கவனிங்கள். கிறிஸ்து என்ற பெயரை நாம் எப்பொழுதுமே
சரிங்களா? இயேசுவோடு இணைத்து இயேசு கிறிஸ்து என்று நாம் பயன்படுத்தி வருகிறோம். இப்படி பயன்படுத்துவதால் கிறிஸ்து என்ற பெயர் அவருடைய இரண்டாவது பெயராக இருக்கும் என்று அநேகருக்குள்ளாக இறங்கி இருக்கிறார். Many they think Christ is the second name of Jesus, of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அந்த கிறிஸ்து என்பது இயேசுவினுடைய இரண்டாவது பெயர் அப்படி என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But Christ is not a secondary name for Jesus and not his last name either. நல்ல கவனிங்கள், கிறிஸ்து என்ற பெயர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயர் அல்ல, அவருடைய கடைசி பெயரும் அல்ல. இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். This we have to understand, not his last name. However, we have to understand this. Christ is not a secondary name for Jesus. கிறிஸ்து என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயர் அல்ல. All right? If that is so, he would have been known. All right? Jesus would have been known as Jesus bar Joseph, meaning Jesus son of Joseph. இயேசு கிறிஸ்து வழக்கமாக யோசேப்பின் மகன் என்று அழைக்கப்பட்டிருப்பார். Rather, it is known as Christ. Christ is Jesus' supreme title. ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தலைமை அந்த பெயர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. But what does people, all right, think about this? People think that Jesus' last name is Christ, இயேசுவுடைய கடைசி பெயர் கிறிஸ்து என்றும், and that his mother Mary or Miriam in Hebrew, all right, and the father Joseph or Joseph are Mr. and Mrs. Christ. அநேகர் நினைக்கிறது என்னன்னா, இயேசுவுடைய தாய் தகப்பன் பேர், அவர் குடும்ப பெயர் கிறிஸ்து, அதாவது அவங்க அம்மா மரியாள், அப்பா ஜோசப், அவருடைய குடும்ப பெயர் கிறிஸ்து என்று ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. But that is not so. Now it is important because the Bible very clearly says Christ in you is the hope of glory. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவே, சரிங்களா, அவர் நமது நம்பிக்கை மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Now the word for Christ, all right, in the word for Christ, in Greek word, the word Christ, which is called Christos, is meant anointing or the anointed one. கிறிஸ்து என்பதற்கு கிரேக்க மொழியில கிறிஸ்தோஸ் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் என்பதாகும். சரிங்களா? அபிஷேகிக்கப்பட்டவர், அபிஷேகம், சரிங்களா என்று இது குறிப்பிடுகிறது. Now that is the Greek word. இது கிரேக்க மொழியில இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. Now the same thing, the Hebrew equivalent of this word is Mashiach, and can also mean a consecrated person, such as a king or priest, and is translated into English Messiah. இதற்கு கவனிங்கள், இதற்கு எபிரேய மொழியில் ஈடான வார்த்தை பிரதிஷ்டை. இந்த கிரேக்க மொழியில கிறிஸ்தோஸ் என்று சொல்லுகிறோம், ஆனால் எபிரேய மொழியில மெஷியா என்று சொல்லப்படுகிற பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், உதாரணமாக ராஜாக்கள், ஆசாரியர்கள் எனப்படும். இதுவே ஆங்கிலத்தில் அவர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது அந்த மெஷாக் என்ற வார்த்தையை மேசியா என்று சொல்லப்படுகிறது. The same word, all right, it's transliterated into English as Messiah, which was in Hebrew Messiah. சரிங்களா? எபிரேய வார்த்தையில மெஷாயா என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த வார்த்தை தான் இங்கு நாம் பார்க்கிறோம். So the Christos means as a Messiah or the anointed one, right? கிறிஸ்து என்று சொன்னால் அவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்,
Now the Bible says this now. So you understood. All right. Christ means the anointed one. இந்த கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். So when the Bible say Christ in you, வேத வசனத்துல உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் it is pointing toward the one that is anointed. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துன்ற வார்த்தை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். In other words, the one that is anointed by God is abiding within us. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நமக்குள்ளாக அவர் தங்கி இருக்கிறார். And that anointing carries the mystery. அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஒரு பெரிய ரகசியமே இருக்கிறதா. All right, all the secrets, all the mysteries of God are packed into that anointing that is upon Christ. எல்லா தேவனுடைய ரகசியங்களும் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக மறைந்து இருக்கிறது என்று நாம் வேத வசனத்துல வாசிக்கின்றோம். Now, when we talk about anointing in the Bible, all right, in the Bible, there are three people in the most of the time, on the major sense, there are three people who are anointed. Bible அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு நான் பார்த்தால் மூன்று முக்கிய வகுப்பினர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். All right, three. And number one, all right, they are the prophets. தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகள் என்று நாம் சொல்லலாம். சரிங்களா? தீர்க்கதரிசி சி விட்டாச்சு. ஓகே, it is the prophet, தீர்க்கதரிசிகள். இது பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்க உதாரணமா, you see in the Old Testament the prophets were anointed. They were brought into the operation to operate or to function as priests. We read that in the Bible in 1 King chapter 19 verse 16. ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இவைகளை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். It was instruction given to Elijah the prophet to anoint Elisha. சரிங்களா? எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு தேவன் எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். And we read in 1 King chapter 19 verse 16, and I'm not going to show, I want you to turn to your Bible. சரிங்களா? உங்க பைபிளை நீங்க திருப்பி பார்க்கலாம். And it says like this. Also, that's God is telling Elijah the prophet, எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, also anoint Jehu son of Nimshi, king of Israel, and anoint Elisha son of Shaphat from Abel Meholah to succeed you as a prophet. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக. Now in this place we read two things. Two persons are to be anointed. இந்த இடத்துல இரண்டு பேர் அபிஷேகம் பண்ணப்படும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். All right, one is Jehu, all right, as king over Israel. ஒன்று யெகூவை இஸ்ரவேலுக்கு மேலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ண. We'll come back to that, the one, the king, okay? And the second one, all right, is the prophet. இரண்டாவது தீர்க்கதரிசி. So now I want you to understand how the anointing worked in the Old Testament. All right, the act of anointing. அபிஷேகம் பண்ணுகிற இந்த செயல் பழைய ஏற்பாட்டுல எப்படி செயல்பட்டது? So first of all, in the list, okay, we see prophet. தீர்க்கதரிசிகள் அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். And then we read, all right, the second group of people in the Old Testament who were anointed. பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் பண்ணப்பட்ட இரண்டாம் வகுப்பு மனிதர்கள் யார்? All right, the second group of people are called the priest, ஆசாரியர்கள். All right,
and these are the people who are called to be anointed. For example, all right, Aaron and his sons, ஆரோனும் அவனுடைய குமாரனும் அங்க அபிஷேகம் பண்ணப்படும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். When we read in Exodus chapter 40 verses 13 to 15, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வாசிக்கும் போது, now what does the Bible say? Now I want you to turn, okay, turn to your Bible and turn to chapter 40 verse 13 to 15 of Exodus. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. And now it says, you shall put the holy garment on Aaron and anoint him and consecrate him, that he may minister to me as a priest. Okay, in order for a person to minister to God as a priest, in order to be anointed as a priest, and you shall bring his sons, clothe them with tunics, you shall anoint them as you anointed their father, that they may minister to me as priest. For their anointing shall surely be an everlasting priesthood throughout their generations. Now, I want you to pay attention to this. All right. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. கவனிங்கள், ஆரோன் தேவனுக்கு முன்பாக ஆசாரியனாக ஆராதனை செய்ய, ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அவன் குமாரரையும் சரிங்க வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவ ஏதுவாய் இருக்கும் என்றார். Oh, what a beautiful. Let me tell you what give these people, ordinary people, an access, all right, an access and privilege to go before the holy God to minister. சாதாரணமாய் இருந்த இந்த மனிதர்களை மகத்துவமான தேவ சமூகத்துல போய் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு அங்கீகாரம் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, what is the passport that they possessed for them to enter into the presence of God? தேவ சமூகத்துல அவர்கள் போய் பணிவிட செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுத்தது என்ன? It is the anointing. Now that anointing is very special. And we read at the end of this verse, it shall be, all right, it shall be an eternal, all right, throughout their generation, everlasting priesthood throughout their generation. Now, this is very important. Now, I want you to understand, right from the beginning, it is God's desire for human race to be, all right, nations of priesthood. ஆரம்பத்திலிருந்து ஆதியாமத்திலிருந்து நாம் பார்த்தால் தேவன் மனிதனை உண்டாக்கியதே பூமி முழுவதுமாக அவருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களா இருக்கும்படிதான் தேவன் செய்தார். Remember the instruction, multiply and fill the earth. நீங்கள் பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். And what was that? It was the desire of God that man in the image of God should multiply and multiply, so that the multiple of the images of God, human race, are filling the earth. தேவனுடைய சாயல் கொண்ட சரிங்களா கோடான மக்கள் பூமியை நிரப்ப வேண்டும். பூமியில நிறைந்திருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய சாயல் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார். Which is, they are anointed as the priest unto God. தேவனுக்கு ஆசாரியர்களாய் இருக்கும்படியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று நான் வாசிக்கிறோம். It's beautiful. Christ in you is that anointed priest. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து, anointed as priest.
ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Oh, let me tell, when you understand, when you begin to grasp this, you will love it. இதை நீங்கள் பிடித்துக் கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் இதை அரவணைத்து உங்களுக்கு அது பிரயோஜனமாக நேசிப்பீர்கள். The third group of people, all right, or the third office that was anointed, which is the kings. மூன்றாவது வகுப்பினர் அல்லது மூன்றாவதாக அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது ராஜாக்கள். Right, we read in the Bible. All right, the best example, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு is David. நல்ல எடுத்துக்காட்டு தாவீது தான் இதுக்கு நல்ல அருமையான எடுத்துக்காட்டு. Okay, and David exemplified, okay, this particular the act of king being anointed. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது தாவீது மூலமாக எடுத்துக்காட்டாக மாறுகிறது. And now when we read in 1 Samuel chapter 16 verse 13, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல we will read, okay. Now when I show you the scripture reference, please turn to your Bible. இந்த வசன குறிப்புகளை உங்களுக்கு காண்பித்த உடனே தயவு செய்து உங்களுடைய பைபிளை நீங்க திருப்பி பார்க்கக்கூடிய கேட்கிறேன். I want you to get engaged, all right, looking at the Bible. வேத வசனத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாக புரட்டி பார்க்கிறவர்களாக செயல்பட முடியாது உங்களை அழைக்கிறேன். Now in 1 Samuel chapter 16 verse 13, then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brothers, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel arose and went to Ramah. Now கவனிங்க. All right, now this is what do you call all right, so he went and David went, okay, and anointed Samuel went and anointed David. Okay, let's see what, okay, is that right? Okay, தாவீதை ஈசாய் மகனாகிய தாவீதை நீ என்ன செய்வாய், அபிஷேகம் பண்ணுவாயாக என்று நான் வாசிக்கிறோம். And then we also read in 2 Samuel chapter 2, 2 Samuel chapter 2, I think chapter 2, yes. 2 Samuel chapter 2 verse 4, 2 Samuel 2:4. Then the men of Judah, now the first thing. Now David was 3 times anointed, 3 times. 3 தடவை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். All right, first Samuel anoints him in front of his brothers. முதலாவது சாமுவேல் தாவீதுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுகிறார். And second, the men of Judah came, and there they anointed David king over the house of Judah. And they told David, saying, the men of Jabesh Gilead were the ones who buried Saul. All right, this is when David came back, okay, after the victory. Saul மரித்த பிறகு தாவீது வருகிறார், அவருடைய யூதாவுக்கு வருகிறார். David is coming back to Judah. And the men of Judah, that is the tribe that David came from, தாவீதினுடைய கோத்திரம், the men of Judah, தாவீதின் யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கிளையாத்து தேசத்தார், sorry, just ran off, sorry. All right, கிளையாத்தின் தேசத்தார், let me check that, okay. Let me get to the verse, okay. Is அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத்து தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிக்கையிடப்பட்டது. Okay, so now we read the men of Judah anointing David as the king over Judah. யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கும்படி அவர்கள் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். And then we move on. 2 Samuel chapter 5 verse 3. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். Therefore all the elders of Israel. Now remember, all right, because all this long time of war between David and the house of Saul, all right, and Israel, all right, Saul being part of Benjamin, and they were formed as
Israel. Therefore, all the elders of Israel came to the king at Hebron, and King David made a covenant with them at Hebron before the Lord, and they anointed David king over Israel. All right, now, the thing that was separate, all right, opposite Judah and Israel. யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கும் விரோதமாக இருந்த காரியங்கள் இங்க அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒன்றாக வந்து இங்க இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். Okay, so now we understand all these three offices, they were anointed. All right, and this anointing we seen, it was over the prophet, the anointing was over the priest, and the anointing was over the king. All right, because that anointing empowered them. அந்த அபிஷேகம் அவர்களுக்கு பலத்தை தந்தது, அவர்களுக்கு திராணியை தந்தது. All right, legalize their rule. அவர்கள் ஆளுகை செய்யும்படியாகவோ ஆராதிக்கும்படியாகவோ தேவனுக்காக பேசும்படியாகவோ அவர்களுக்கு உரிமை கொடுத்தது என்று நான் பார்க்கிறேன். Now, let us look at the Bible. All right, about the prophet. தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் சற்று பார்ப்போம். All right, now remember the three offices that were anointed: prophet, all right, priest. Okay, we have these three important offices that are being anointed. இந்த மூன்று வகுப்பினரோ சரிங்களா தேவனுக்கு முன்பாக அவர்கள் அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார். The prophet is the mouthpiece of God. தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய குரலாக இருக்கிறான். தேவனுக்கு குரலாக மக்கள் இடத்துல அவன் தேவனை குறித்து பேசும்படியாக அவன் குரலாக இருக்கிறான். There is a powerful anointing within every spirit-filled Christian to declare God unto others. நல்லா கவனிங்கள். Right? Christ in you. Christ in you is the anointed prophet. And that anointed prophet is within us. நமக்குள் இருக்கிற கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். இந்த வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொரு ஆவி பெற்ற தேவ பிள்ளைகளிடத்துல தங்கி இருக்கிறார். தேவனை குறித்து எடுத்துரைப்பதற்கு. Each one of us, we are possessing in this earthen vessel this mighty anointing which Christ himself residing in our spirit, so that we can declare the glory of God, the purposes of God, the goodness of God unto the world. இந்த உலகத்திற்கு நாம் தைரியமாக எடுத்துரைப்பதற்கு தேவன் நாம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்திருக்கிற மகத்துவமான வல்லமையான காரியங்கள் இந்த காரியங்கள் என்று பார்க்கிறோம். All right, in the Old Testament there were mainly two ways that God spoke to his people. That is the law and the prophets. பழைய ஏற்பாட்டில் தேவன் இரண்டு வழிகளில் தான் மக்களோடு ஒரு பேசினார். ரெண்டே வழிகள் தான். சரிங்களா? நம்ம ஒன்றாவது பிரமாணத்தின் மூலமாக, அவர் கொடுத்த பிரமாணத்தின் மூலமாக, இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக. So that this are the two ways. Okay, so the law was God's written word. அந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம், அது தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை. தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை. It was a written word of God, a definition of who God is. யார் தேவன் என்பதை விளக்கக்கூடிய வார்த்தைகள். An exhibition of his inner being. தேவன் எந்த தன்மையாக இருக்கிறார் என்பதை எடுத்து விளக்கியது இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள். The law was written, set and could not be changed. எழுதப்பட்ட இந்த பிரமாணம், இது எழுதப்பட்டது, அது பதிக்கப்பட்டது, அதை மாற்றவே முடியாது. That was the law.
இதுதான் பிரமாணம். So what happened? If the people of God wanted to know God and his being, they had to go to the law. If they wanted to know who their God is and what he is like, they had to read the written law. இப்படியாக இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவனை அறிவதற்கு, சரிங்களா, அவருடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த பிரமாணத்துக்கு தான் வர வேண்டும் வாசிக்க. சரிங்களா? தங்கள் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். Now this is important. All right? Why? Because the law was fixed, unchangeable. The law clearly revealed God as being light, love, holiness, and righteousness. And there was no letter of the law that could be modified or not kept by God's people. நல்லா கவனிங்க. தேவனுடைய இந்த பிரமாணம் அது உறுதியாக பதிக்கப்பட்டது, மாற்ற முடியாது. இந்த பிரமாணம் தேவனை, சரிங்களா, அவர் ஒளியாக இருக்கிறார் என்பதை விளக்கியது, அவர் அன்பாக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டியது, அவரோட பரிசுத்தத்தை மனிதர்களுக்கு உணர்த்தியது, அவர் நீதியாய் இருக்கிறார் என்பதை எடுத்துரையது. சரிங்களா? அது மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனோ இந்த வார்த்தைகளை மாற்ற முடியாது. சரிங்களா? And this is very important. Okay? This is the law. Now the law expresses God's nature, which is unchangeable. இந்த பிரமாண வார்த்தைகள் மாறாது இருக்கிற தேவனுடைய தன்மை வெளிப்படுத்தியது. He is a holy God, he never change. அவர் பரிசுத்தமான தேவன், அவர் மாறுவது கிடையாது. Later we read in Hebrews, but Jesus Christ is same yesterday, today and forever. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. He is righteous God, he never changes. அவர் நீதியான தேவன், அவர் மாறுவது கிடையாது. He is the light, never dims. அவர் ஒளியாக இருக்கிறார், மங்காத ஒளியாக இருக்கிறார். And he is love. This is what and who he is. இதுதான் நம்முடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை மிக தெளிவாக விளக்கி சொல்ல. However, in the Old Testament there were also the prophets who represent God himself, who is living and flexible. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல இந்த தேவனை பிரதிநிதிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தார்கள். இந்த தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார், சரிங்களா, என்பதை எடுத்துரைக்கும்படியாக மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற தேவன் என்பதை புரிந்து சொல்லத்தக்கதாக அவர் அங்கிருந்தார். For example, the prophets sometimes were told to do things that they may not have been, all right, according to the law, but they were according to God instantly. உதாரணமாக சில தீர்க்கதரிசிகள் சில காரியத்தை தேவன் செய்யும்படி கட்டளையிட்டார். இந்த பிரமாணத்துக்கு, சரிங்களா, பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதான வார்த்தையா இருக்கார். ஆனாலும் தேவன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதை செய்ய சொன்னார். For example, if you read the book of Hosea, ஓசியா புஸ்தகத்தை நீங்க வாசித்தால், I believe that you folks have been reading the Bible regularly, all right? ரெகுலரா நீங்க பைபிளை வாசிக்கக்கூடிய மக்கள் என்று நான் நம்பி இருக்கிறேன். Remember, all right, we encourage every one of you to read the Bible at least 10 chapters a day. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 அதிகாரமாவது, குறைஞ்சபட்சம் 10 அதிகாரம் வாசிங்கள் என்று எல்லாரையும் நாங்கள் உற்சாகப்படுத்திக்கிறோம். Because the more you read, you begin to understand, you begin to know the content of the Bible. பைபிள் இருக்கிற அதனுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் தெளிவாக நன்கு புரிந்து கொள்ள முடியும். So when I say about Hosea, suddenly this picture comes to your mind. இப்பொழுது நான் ஹோசியா என்று சொன்னால் உங்களுக்கு இந்த காரியங்கள் வரும். And the things that I'm going to say, it will just come in a picturesque form in your mind because you have read so. நான் இனி சொல்ல போகிற காரியங்கள் நீங்கள் இத தெளிவாக வாசித்திருந்தால் நான் சொல்ல போகிற காரியங்கள் உங்களுடைய எண்ணத்துல ஒரு ஓவியமாக காட்சியாக அது தோன்றும். Okay, remember, God asked this prophet Hosea to marry a harlot, to express to the children of Israel a particular thing
that they did and how God was dealing with it. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்ட முறைகளையும் அதை தேவன் எப்படி காண்கிறார் என்பதையும் விளக்கி சொல்வதற்கு, அந்த மக்களை புரிய வைப்பதற்கு ஆண்டவர் அந்த ஓசியா தீர்க்கதரிசியை ஒரு வேசியை போய் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லுகிறார். Now this is forbidden in the law. பிரமாணத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இதை செய்யக்கூடாது. But here, because God wanted to show Israel, he says, Israel, I loved you. All right? I loved you. You're married to me. Israel, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்காக மனம் செய்வாய். நீ என்னுடையவன். You are mine. All right? And God is telling here, but you have violated my law. என்னுடைய பிரமாணத்தை நீ மீறிவிட்டாய். And God showing here how he is dealing. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் எப்படி இதை ஆண்டவர் இதற்கு ஜனங்களை எப்படி அவர் கண்டிக்கிறார். Okay? On one hand, Hosea marrying a harlot was against God's nature. ஓசியா ஒரு வேசியை திருமணம் செய்வது தேவனுடைய தன்மைக்கு மாறாக இருந்தது. Even against the law. பிரமாணத்துக்கு மாறாக இருக்கிறது. But on the other hand, this was according to God's instant leading at that time. And it was to express something of the flexible and living nature of God. இந்த இடத்துல தேவன் இந்த ஓசியாவுக்கு என்ன சொல்லுகிறார் சரிங்களா? தேவனுடைய தன்மைக்கு மாறாக இருக்கிறது, தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறாக இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் சரிங்களா, தேவன் அவர்களை எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தால், அவர்களுக்கு நம்முடைய தேவன் சரிங்களா, அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை மெய்யான ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறார். அவர் தயவு காண்பிக்கிறவர். On one hand, God has a nature which is fixed, unchangeable. ஒரு பக்கம் பார்த்தா தேவன் மாறாதவர் சரிங்களா, அவர் யாருமே மாற்ற முடியாத மாறாதவர். But on the other hand, all right, he is a living person with an instant leading, and he speaks to his people instantly according to what he is depending on certain needs and situation. சரிங்களா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றதாக தேவன் தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்கு அவர் செய்து வருகிற முறைகளில எப்படியெல்லாம் தேவன் இரக்கம் தயவு காண்பிக்கிறார் என்பதை எடுத்து காண்பிக்க இங்க தேவதாசன் சொல்லுகிறதா. நான் இந்த நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டுல நாம் பார்த்தால் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். In the New Testament also, all right, we also have these two matters, the law and the prophets. But now they are inside of us, not outside of us. புதிய ஏற்பாட்டுல இந்த ரெண்டு காரியங்கள் சரிங்களா, இந்த ரெண்டு காரியங்கள், இந்த பிரமாணமும் இந்த தீர்க்கதரிசி என்ற காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது, நமக்கு வெளியில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The law has come into us, all right, to be the law of the spirit of life. இப்பொழுது இந்த பிரமாணம் நமக்குள்ளாக சரிங்களா ஜீவனை அதாவது ஜீவனை தருகிற ஆவின் பிரமாணமாக நமக்குள்ளாக மாறி இருக்கிறது. The spirit, the law of the spirit of life. இப்பொழுது ஜீவனை தருகிற ஆவின் பிரமாணமாக நமக்குள்ளாக, is not the letter, is not the law of the letter. சரிங்களா, எழுத்தின் பிரமாணம் அல்ல, இப்ப ஆவியின் ஜீவனாக நமக்குள் வந்திருக்கிற, which operates inside us and spontaneously to shape us into the image of God so that we may live out and express his nature. நமக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகித்து நமக்குள்ள ஏன் தங்கி இருக்கிறார் என்றால், நம்மை தொடர்ந்து நம்மை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக இந்த அபிஷேகமானது உள்ளுக்கு தங்கி இருக்கிறார். Because we have the law of life. Whenever we live by the divine life in our spirit, we are shaped, we are conformed into the image of Christ. That is the firstborn Son of God. Now, this happens spontaneously according to the law of the spirit of life. எல்லாம் கவனிங்க,
இந்த ஜீவ பிரமாணத்தின் ஆவி நமக்குள்ளாக இருப்பதால் எப்பொழுதெல்லாம் ஆவியினால் நடத்தப்பட்டு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், அப்பொழுதெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். சரிங்களா? இது நமக்குள்ளாக இயல்பாக நடக்கிறது. As we begin to yield to the Spirit of God who's residing in us, நமக்குள்ளாக தங்கி இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரணடைந்து அவர்படி நடக்கும் பொழுது, according to the law of life. Alright? இந்த ஜீவ ஆவியின் பிரமாணம், alright, ஜீவ ஆவியின் ஒழுங்குமுறை. There is a way that the law of the Spirit works, and we need to submit to that law. இந்த ஜீவ ஆவியின் பிரமாணம் ஒரு முறைப்படியாக செயல்படுகிறது. அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். That's what it means when you walk according to the Spirit. All right, there is a system, there is an order, there is a way that the Spirit of God works. நமக்குள்ளாக தேவாவியானவர் ஒரு ஒழுங்கின்படியாக, சரிங்களா, ஒரு வழியாக நம்மை நடத்துகிறார். அதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். And once we do that, what happens? அதை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? There is a transformation, a continuous transformation. But by the operation of the Holy Spirit to whom we have yielded. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய, சரிங்களா, நாம் ஒப்பு கொடுக்க அவர் கிரியை செய்ய நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வருது. Therefore no man can change himself. All right? But is it possible for a person to be changed? Yes. How? Yield to the Holy Spirit who is inside. ஒரு மனிதன் தன்னை முழுவதும் மாற்ற முடியாது. சோ அப்படின்னா அவன் எப்படி மாறலாம்? அவன் மாறுவதற்கு வழி இருக்கா? வழி இருக்கு. எப்படி? தனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதன் மூலமாக அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறதா? We are changed, we are conformed to the image. Now we have that distorted image. இப்பொழுது அங்க குழம்பி போன, சரிங்களா, ஒரு சாயல் அங்க இருக்கிற குலைந்து போன சாயல். ஆனா அதை ஆண்டவர் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, yes, we are born again, but we are transformed into the image. Remember, God made us in his likeness and in his image. அவருடைய சாயல் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் தேவன் நம்மை உருவாக்கினார். So we are transformed into the image. அவருடைய ரூபத்தின் படியாக நாம் இப்பொழுது மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். All right? So on the other hand, we have the anointing of the Spirit. That is the reality of the prophets. ஒரு பக்கம் பார்த்தால் இந்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கு. இதுதான் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். And the anointing lives in us and teaches us concerning all things. இந்த அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றை குறித்து போதிக்கிறார், நமக்கு எல்லாவற்றை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். All right? And even more, the anointing is the prophet in us. இந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கிற தீர்க்கதரிசியாக அது காணப்படுகிறது. All right? So the priest shows the mercy of God. The prophet is the mouthpiece, and the priest, he shows the mercy of God, and then the king, he shows the power of God. இந்த ராஜா என்பவன் தேவனுடைய வல்லமையை அவன் எடுத்து காண்பிக்கிறான் என்று நான் சொல்கிறேன். Okay? Now let's look at Jesus said that he would send the Holy Spirit. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி. Okay? Now Jesus being the Son of God, if he needed to be anointed, so you and I must be anointed. தேவகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். To be anointed, to be set aside, all right, exclusively for God. தேவனுக்காக தனிப்பட்ட முறையில் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவருக்காக நாம் அங்கு பிரித்தெடுக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிகிறோம்.
All right. So Jesus said that he would send the Holy Spirit. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி. In John chapter 14 verse 26. யோவான் 14:26 நாம் வாசிக்கிறோம். But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to you all remembrance all that I say to you. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Now the Bible is very clear. Jesus said it. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொன்ன வார்த்தை இது. கர்த்தர் நமக்கு அவரோட ஆவியை கொடுக்கிறார். And then in John chapter okay, that is John chapter 14 verse 26, just now we read. All right, we read another verse, First John chapter 2 verse 7. ஒன்று யோவான் 2:27. First John chapter 2 verse 27. As for you, the anointing which you received from him abides in you, and you have no need for anyone to teach you. But as his anointing teaches you about all things, and is true and is not a lie, and just as it has taught you, you abide in him. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. Now this is very important. All right. John is telling during his time, all right, many false teachers as reason. இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட நாட்களிலே யோவான் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது கள்ளோபதேசங்கள் சபையை நிறைந்திருந்தது. And people were confused. மக்கள் குழம்பி போயிருந்தார். And so the Holy Spirit began to speak through this man, Apostle John, and speak to the people. All right. He's talking about you can discern this false teaching. அப்போஸ்தலன் யோவான் இருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி அந்த நாட்களிலே பரவலாக சபையை பாதித்து வந்த கள்ள உபதேசங்களை எதிர்த்து கள்ள உபதேசங்கள் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு, சரிங்களா, தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு இவைகளை உணர்த்துவார் என்று ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறார். He's telling, hey, the one that is abiding in you, the Holy Spirit, who's the teacher, who's the author of these words, and he is the anointed one. He will teach you, he will show you, he will unveil the truth. Satyatavar eduthuraipar is just like the anointing of the prophet on the prophet who began to speak as the oracle of God. தேவனுடைய குரலாக எடுத்துரைக்கிற தீர்க்கதரிசியின் ஆவி, சரிங்களா, அவர் மேல் இருந்த அந்த ஆவி இங்க எடுத்து பேசுகிறதாம். தேவனுடைய ரகசியங்களை எடுத்து அது வெளிப்படுத்துகிற. It's actually opening up the secrets of God. தேவனுடைய ரகசியங்களை அது எடுத்து காண்பிக்கிறது. Okay, so the anointing you have received then is the Holy Spirit. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now, what does this anointing mean? Okay, what does this anointing, all right, mean? Or what does it mean to be anointed with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்றால் என்ன? Let me go through very fast. சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி விடுகிறேன். All right, what does mean to be anointed by the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்றால் என்ன? All right, number one. It means that you are anointed for kingdom ministry while you live in this world. கவனிங்க, இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்யவே நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இந்த பூமியில வாழ்ற எல்லா நாட்களிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். God has anointed me and you
so that we will serve the kingdom of God. Remember, the sons of Aaron were separated from the masses to be the priest, anointed. All right? Among all men, among all people, there were people who were selected, and God anointed them to be the prophet for a specific task. பைபிள் ஒவ்வொரு தடவை நாம் பார்த்தால் தேவ மனிதர்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய பணிக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். The anointing in you, Christ in you is the anointing. And that anointing, and you receive the Holy Spirit, that anointing empowers you, all right? Calls you, pulls you to serve, all right, God's kingdom on this earth. இந்த பூமியில தேவ ராஜ்யத்திற்காக நாம் சேவை செய்ய தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். Secondly, it means that you have been enabled, entrusted, and empowered to accomplish God's will. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் திறன் பெற்றீர்கள், உத்தரவாதம் பெற்றீர்கள், அதிகாரம் பெற்றீர்கள். You have received, you are enabled, you are entrusted. God has enabled you, empowered you, entrusted to you to fulfill his purpose, to accomplish everything God's will. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகப்படுத்தி இதை செய்ய என்று சொல்ல. So it is not difficult to fulfill God's will because we don't do it according to our flesh, but according to the Spirit. நம் மாம்சத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதல்ல, தேவனுடைய ஆவியின் வழிநடத்தல்படியாக செய்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Alright? இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand clearly what God is doing and God is saying. ஆண்டவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார் என்பதை. Now, what are we anointed to do? Let us summarize this. இவைகளை சுருக்கமாக பார்த்தால், சரிங்களா, தேவன் நாம் எவைகள் எல்லாம் செய்ய அபிஷேகம் பட்டிருக்கிறார். I'll give you the list. There are many, but we can't be going all for the time factor. நேரம் குறுகியதா இருப்பதனால நாம் எல்லாத்துக்கும் போக முடியாது. Now I'm going to go through this list, hoping that you will take note of it, all right, and go through this so that you will absorb what God's word says. உங்களுக்கு இந்த காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த புள்ளிகளை, இந்த விவரங்களை நீங்க எடுத்துக்கொண்டு நேரம் இருக்கும் பொழுது ஆராய்ச்சி பண்ணுங்க. This is to help you. All right? What are we anointed to do? Remember, Christ in you. The Christ is the anointed. That anointed is inside you. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Right? There is anointing of a king, there is anointing of a priest, there is anointing of a prophet. தெற்கு தரிசன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம் என்பது இருக்கிறார். All right? So these are what we are. I have not gone into elaborate the anointing of the king and the anointing of the priest. All right? ஆசாரியன் என்ற அபிஷேகம், ராஜா என்ற அபிஷேகம், இவைகளை நாம் அதிகமாக சொல்லலாம். But I want you to understand the kind of anointing that we have. நான் ஒவ்வொருத்தருக்குள்ளாரும் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நாம் நல்லா புரிஞ்சு கொள்வதே மிகவும் அவசியம். All right? Now let us look at it. நாம் இதை சற்று பார்ப்போம். All right? What are we anointed for? நாம் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? Number 1, to be able to discern the truth. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் திறமைக்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், as we have read. All right? As for you, the anointing which you receive from him abides in you, and you have no need of anyone to teach you, but as this anointing teaches you about all things, and is true, and is not a lie, and just as it is taught you, all right, you abide in him.
யோவான் 2:27 நாம் 1 யோவான் 2:27 வாசி, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவர் உங்களுக்கு போதித்தபடியே. Now, all right, this is very important. All right, very important. Just as it has taught you, just as the anointing teaches you, abide. What does the anointing teach us? The anointing teaches you to and helps you to abide in Christ. அபிஷேகம் என்ன செய்கிறதாம்? அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக உதவி செய்கிறார். Now Jesus said, if you don't abide in me, you will not produce fruit. All right, the vine and the branch. திராட்சை செடி, திராட்சை கொடி, இதை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, கொடியான தனித்திருந்தால் கனி கொடுக்காது. But how to abide? What helps me to abide? கிறிஸ்துக்குள்ளாக நான் தங்கி இருக்க, நிலைத்திருக்க என்ன உதவி செய்? The anointing that is inside me constantly teaches me very special way, the way that I can understand. நான் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். Let me tell you, when the Spirit of God comes upon even children, there is a greater level of understanding that comes. பரிசுத்த ஆவியானவர் சிறுவர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, குழந்தைகள் மேல வரும் பொழுதோ அவர்களுக்கு அற்புத விதமாக அவர் ஞானத்தை தந்து, சரிங்களா, கருத்திற்குள் வளருவதற்கு கிருபை தருகிறார். That's why we don't restrict, don't hold back your children, no matter how young they are, how small they are. Jesus said, allow the children come to me. எந்த சிறு பிள்ளைகளோ தனித்து பிடிச்சு வச்சிருக்காதீங்க, இதுக்கு வயசாகல என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வரவழையுங்கள், அனுமதிங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க. All right, you parents may think my child doesn't understand. பெற்றவர்களாக நாம் நினைக்கலாம், என் பிள்ளைக்கு இதெல்லாம் புரியாது, தெரியாது. Let me tell you, the anointing, once God's Spirit comes upon them, they will understand. தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்துட்டா அவர்கள் அறிந்து கொள்வார்கள். All right, there is no time limit, there is no age limit when you can pray for your children for the anointing of the Holy Spirit to come upon them. பரிசுத்தாவினோட அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல் வருவதற்கு வயது வரம்புகள் கிடையாது. Right? Remember, when John the Baptist was in the womb, all right, he was filled with that Holy Spirit. யோவான் ஸ்நானகன், சரிங்களா, அவன் கற்பத்தில் இருக்கும் பொழுது, சரிங்களா, அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்பதை நான் வாசிக்கிறோம். Now this is very important. இது மிக முக்கியமானது. So we are very clear, all right, that the Spirit enables us to discern. The Holy Spirit is there to teach us. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு உதவி செய்யும். You take the Bible is so big. பைபிள் எடுத்து பார்த்தா ரொம்ப மொத்தமா இருக்குது, இது எப்படி புரியும்? How am I to understand? இது எப்படிங்க புரியும்? All right, one step at a time. God's Spirit will teach you. Children, can children understand the Bible? Yes, very much. குழந்தைகள், சிறுவர்கள் பைபிளை புரிந்து கொள்வார்களா? அவர்கள் புரிந்து கொள்வார்கள் their own way. That's why we need to allow the Holy Spirit, give the freedom to the Spirit of God in our homes. நம்முடைய வீடுகளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். Encourage children to read the Bible. பைபிள் வாசிக்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், ஆர்வப்படுத்துங்கள், நினைப்பூட்டுங்கள். Don't force them, but encourage them until they fall in love to read the word of God. பிள்ளைகளை நாம் கட்டாயப்படுத்தலாகாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் அன்பு உண்டாக, பாசம் உண்டாக, அவர்களுக்கு ஏற்றதாக நாம் பேசி அவர்களை வழி நடத்த வேண்டும். And the Spirit of God will teach. Okay, let's look second one. I may have about 10 of them. Okay, we will go through quickly. 10 இருக்கிறது, அதை நாம் சீக்கிரமா பார்ப்போம். The Spirit of God, the anointing that is inside you, is to testify of the truth. All right, நமக்குள் இருக்கிற சத்தியம், சரிங்களா, சத்தியத்தை குறித்து நாம் சாட்சி கொடுக்க அது இருக்கிறதா. We write in 1 John chapter 5 verse 6,
1 யோவான் 5:6. And this is the one who came by water and blood, Jesus Christ, not with water only, but with water and with the blood. It is the Spirit who testifies, because the Spirit is truth. இதே ஆவியானவர், சரிங்களா, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். He is inside to testify of Christ. All right, அவர் நமக்குள்ளாக இருந்து சாட்சி சொல்லக்கூடிய பலத்தை அவர் தருகிறார். அந்த பலத்தை அவர் தருகிறார். So you got to know the Holy Spirit so that you will have boldness to share the truth about Christ to your friends. உங்களுடைய நண்பர்களோடு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு தைரியத்தை உண்டாக்கும்படி தேவாவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். Christians are afraid to share Christ with others. பல கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது ரொம்ப பயப்படுகிறார். Let me tell you, the Holy Spirit will give you the wisdom and the guidance and the right word to speak to those, all right, who do not know the Lord. கர்த்தர் அறியாதவர்களிடத்துல கர்த்தரை குறித்து பேசுவதற்கு தேவாவியானவர் ஏற்ற வார்த்தைகளையும், சரிங்களா, அவர் ஏற்ற வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் அவரை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். That's number 2. All right, I will go through quickly. All right, number 3. மூன்றாவது, the Holy Spirit help us to make us, enable me to pray. நாம் ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். The Bible says in Ephesians chapter 6 verse 18. எபேசியர் 6:18 வாசிங்க. With all prayer and petition pray at all times in the Spirit. And with this in view, be on alert with all perseverance and petitions for all the saints. இந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியானவராலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Now talking about the Holy Spirit helps us. We need to pray in the Spirit because He will intercede for others. மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். So He enables me to pray. பரிசுத்த ஆவியானவர் நான் ஜெபிக்கும்படியாக எனக்கு பலம் ஊட்டுகிறார். எனக்கு போதுமான பலத்தை அவர் தருகிறார். Then we read, அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறோம். Number 4, He helps me to live righteous life. நான் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்கிறார். So that the requirements of the law might be fulfilled in us who do not walk according to the flesh but according to the Spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அவர் அப்படி செய்தார். ஆவியின்படி நடக்கிற நமக்கு நீதி நிறைவேறும்படியாக. All right, Holy Spirit helps me to live a righteous life. நீதியான வாழ்க்கை வாழ பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு உதவி செய்கிறது. Number 5, ஐந்தாவது, all right, what does the anointing do? இந்த அபிஷேகம் என்ன செய்கிறதா? Is to be strengthened with the power in your inner being. உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய், சரிங்களா, வல்லமையாய் பலப்பட அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். வல்லமையாய் பலப்படுவதற்கு அவர் உதவி செய்கிறார். You can refer that in let me see, Ephesians chapter 3 verse 16. Sorry, I did not put the verse there. All right, எபேசியர் 3:16. Ephesians 3:16. I pray that out of the glorious riches He may strengthen you with power through His Spirit in your inner being. உங்கள் உள்ளான மனிதனில் அவர் உங்களை வல்லமையாக பலப்படுத்தப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்று அவர் சொல்லுகிறார். That is in Ephesians chapter 3 verse 16. Take note of it. All right. Now the next one. அடுத்ததாக, all right, He helps me to live in joy. அவர் நான் சந்தோஷத்தோடு நான் வாழும்படி எனக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தில் வாழ எனக்கு அவர் உதவி செய்கிறார். Okay, and Romans chapter 14 verse 17. Next one. All right, ரோமர் 15:13. In Romans 15:3. Romans 15:3. All right, to live, all right, in hope. To live in hope. நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக அவர் எனக்கு உதவி செய்கிறார். நம்பிக்கை நிறைந்தவர்களாக. Now may God of hope fill you with all
joy and peace in believing, so that you will abound in hope by the power of the Holy Spirit. By the power of the Holy Spirit. That is Romans chapter 15, verse 13. Romer 15:13. Now let's move on. அடுத்ததாக நாம் பார்ப்போம். The anointing in me, what does he do? He helps me to receive the spiritual gift. ஆவிக்குரிய வரங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆவியின் வரங்கள். Okay, the Spirit of God gives every man a measure. ஒவ்வொரு மனிதனுக்கு ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேத வசனத்துல வாசிக்கிறார். Okay, you can also read in verse 7 of chapter 12. 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:7 நாம் வாசிக்கிறோம். Okay, but each one is given a manifestation of the Spirit for a common good. ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவருடைய கிருபை அனுக்கிரகம் தரப்படுகிறது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். And number 10, 10வது நாம் பார்த்தால், all right, to bear spiritual fruit. ஆவியின் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு? ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள. To bear spiritual fruit. Galatians chapter 5 verse 22 and 23. ஆவியின் கனிகளை கொடுப்பதற்காக கலாத்தியர் 5:22 23. Oh, what a wonderful. All right. The Holy Spirit gives us. And if you read Galatians, you can see the fruit of the Spirit of God. கலாத்தியரை நீங்க வாசித்தால் ஆவியின் கனிகளை குறித்து சொல்லுகிறது. That's why there is residing the anointing inside you. Christ, the anointing in you, will help you to do all these things. நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து என்ற அந்த அபிஷேகம், all right, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We are anointed to perform these things, and therefore we can. Paul says, I can do all things through Christ, who strengthens me. In the word Christ, I can do all things through the anointing who is abiding in me. Christ is not a name, is a title. கிறிஸ்து என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு தலைப்பு பெயர். சரிங்களா? அபிஷேகம், anointing, right? If those in Greek, all right, if those hear in Greek language, they hear the word anointing. கிரேக்க வார்த்தையில கிறிஸ்து என்று சொன்னா அவங்க அபிஷேகம் தான் கேள்விப்படுவாங்க. All right, so what does Paul says? I can do all things through Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், அபிஷேகத்தினால் எல்லாம் எனக்கு செய்ய முடியும். And that is important. All right, that is how he lives inside us. அந்த இயேசு நமக்குள்ளாக இந்த அபிஷேகத்தின் வாயிலாக தங்கி இருக்கிறார். Oh, what a wonderful. That Jesus lives inside us. All right, through that anointing. And it's very important that we recognize. Let us continue to grow in Jesus. இயேசுக்குள்ளாக நாம் தொடர்ந்து வளருவோம், பலப்படுவோம். We are anointed. நாம் ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். I want you to take back these words. All right, go through the scriptures. இந்த வசனத்தை நீங்க புரட்டி பாருங்கள், திருப்பி பாருங்கள், இதிலிருந்து காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பலனடைவீர்கள். Certainly you will be strengthened and you will be blessed. I believe as we continue next week, அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். Okay, what about the Christ in us? நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து என்றால் என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். Let us continue to grow in the Lord, and God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. May the grace and the favor of the Lord rest upon you in Jesus name. இயேசுவின் நாமத்தில். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for அதற்காக நன்றி. எங்களுக்குள்ளாக தங்கும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்துக்காக நன்றி. And through your word, we have come to understanding what we could do, or what the anointing does within us as we begin to yield ourselves to Him. உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் புரிந்து கொண்டது, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கிற இந்த அபிஷேகத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்தால்
என்னெல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். Father, I pray that every heart who have paid attention to these living words will experience the transformation in their life. இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி வருகிறதை சாட்சியிட போகிறார்கள் என்று அறிக்கையிடுகிறேன். Father, I pray your mighty hand to be upon every one of us. எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய அன்பின் கரம் காணப்படும்படியாய் கேட்கிறோம் பிதாவே. Help us, O Lord, to live righteous before you, to live holy for you. உமக்காக நீதியாகவும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Help us, O Lord, to be focused on you. உம்மையின் மேலே எங்களுடைய கண்களை வைத்து கவனம் செலுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Give us the wisdom and the understanding of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாரும். Those who lack understanding, may understanding increase through the power of the Holy Spirit. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஞானத்தில் அவர்கள் வளர்வார்கள், பலம் பெறுவார்கள் என்று நான் அறிக்கையிடுகிறேன். Father, I thank you for your mercies. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. I bless your people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறேன் வல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். 8:9. Now you don't need to record this. Okay.